Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்குறோன்னா 11th accountancyல chapter 8ல illustration 5 பார்க்குறோம். When balance as per bank statement is favorable. அப்போது என்ன கொடுத்துருக்காங்கன்னா prepare bank reconciliation statement as on 31st December 2017 from the following information. இங்கே என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். பேலன்ஸ் as per பேங்க் ஸ்டேட்மெண்ட் பாஸ்புக் இஸ் 25,000. அதாவது பேலன்ஸ் as per பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா இதே கேஷ் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் நம்ம ஒரிஜினல் மெத்தட் போடுவோம். இதே பேங்க் ஸ்டேட்மெண்ட் அவங்க வந்து ஃபஸ்ட்டு பேலன்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதுக்கு என்ன பண்ணுவோன்னா ஆப்போசிட் மெத்தட் போடுவோம். ஓகேவா, புரியுதா? இதே கேஷ் புக் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஒரிஜினல் மெத்தட் போடுவோம். ஓவர் டிராஃப்ட் as per கேஷ் புக் அப்படின்னா ஆப்போசிட் மெத்தட் போடுவோம். அதிலே பாஸ்புக் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஆப்போசிட் மெத்தட் போடுவோம். அதுக்கான ஃபார்மட் இங்கே இருக்குது பாருங்கள். இதே பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கொடுத்து நெகட்டிவ் ஓவர் நெகட்டிவ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா ஓவர் டிராஃப்ட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா டெபிட் பேலன்ஸ் போடுவோம். அதாவது ஃபேவரபிள் பேலன்ஸ் பாசிட்டிவ் பேலன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது பேலன்ஸ் as per பேங்க் ஸ்டேட்மெண்ட், அதாவது பாசிட்டிவ் பேலன்ஸ் இருந்துச்சு, கேஷ் வந்து பேங்க்கில் இருந்துச்சு, அமௌண்ட் வந்து நமக்கு பேங்க்கில் இருக்குது அப்படின்னா அதுதான் வந்து பாசிட்டிவ் பேலன்ஸ். அப்போ என்ன பண்ணுவோம், கிரெடிட் பேலன்ஸ். ஓகேவா, அப்போது ஆப்போசிட் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி கேஷ் புக்கில் ஃபேவரபிள் பேலன்ஸ், அதாவது பாசிட்டிவ் பேலன்ஸ் கேஷ் புக்கில் இருந்துச்சு அப்படின்னா ஒரிஜினல் மெத்தட் போடுவோம். இதே ஓவர் டிராஃப்ட் ஆனிச்சு கேஷ் புக்கில் அப்படின்னா ஆப்போசிட் மெத்தட் போடுவோம். ஓகேவா, இதுக்கான ஃபார்மெட் தான் இங்கே கொடுத்துருந்தாங்க. இது அப்படியே என்ன பண்ணுவோம், ஆப்போசிட் மெத்தட்னால் ஆட் பண்ண வேண்டியதில் மைனஸ் பண்ணுவோம், மைனஸ் பண்ண வேண்டியதில் ஆட் பண்ணுவோம். இதுதான் ஒரிஜினல் மெத்தட். ஓகேவா, இதை அப்படியே என்ன பண்ணுவோம், ஆப்போசிட் மெத்தட் அப்படின்னா இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் லெஸ் பண்ணுவோம், இங்கே எதெல்லாம் லெஸ் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் ஆட் பண்ணுவோம். இதுதான் வந்து ஆப்போசிட் மெத்தட். நல்லா பாருங்கள். இப்போ பேலன்ஸ் as per பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா பாஸ்புக்கில் வந்து, அதாவது பேங்க்கில் வந்து நமக்கு அமௌண்ட் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போது என்ன பண்ணுவோம், நம்ம பேலன்ஸ் as per பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட் எழுதிக்கும். நெக்ஸ்ட்டு நோ ரெக்கார்ட் ஹேஸ் பீன் மேட் இன் த கேஷ் புக் ஃபார் எ டிஸ்ஹானர் ஆஃப் எ செக். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், கேஷ் புக்கில் வந்து செக்கை வந்து இஷ்யூ பண்ணிட்டோம், ஆனால் எந்த ரெக்கார்டே இல்லை. பட் அந்த செக் வந்து என்ன ஆகிடுச்சு, டிஸ்ஹானர் ஆகிடுச்சு. ஓகேவா, இது ஒரிஜினல் மெத்தடாக இருந்தால் இது என்ன பண்ணுவோம், ப்ளஸ் பண்ணுவோம், மைனஸ் பண்ணுவோம். அதாவது செக் வந்து டிஸ்ஹானர் ஆகிடுச்சு, அதனால் மைனஸ் பண்ணுவோம். இது ஆப்போசிட் மெத்தட் அப்படிங்கிறதுனால என்ன பண்ண போகிறோம், ப்ளஸ் பண்ண போகிறோம். அப்போது டிஸ்ஹானர் ஆஃப் எ செக் 250. நெக்ஸ்ட்டு செக்கை வந்து டெபாசிட் இன்ட்டு பேங்க் அமௌண்டிங் டு 3,000. அதாவது செக்கை வந்து டெபாசிட் பண்ணியாச்சு பேங்க்கில் 3,500க்கு. வேர் நாட் எட் கலெக்டட். ஆனால் இது என்ன ஆகலை, கலெக்ட் ஆகவே இல்லை. அப்போ என்ன பண்ணுவோம், ஒரிஜினல் மெத்தடில் லெஸ் பண்ணிக்கிட்டே வருவோம். இது வந்து ஆப்போசிட் மெத்தட் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணிக்குவோம். செக் டெபாசிட்டட் இன்ட்டு பேங்க் அமௌண்டிங் டு ருபீஸ் பட் நாட் எட் கலெக்டட் எவ்வளோனா 3,500. நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன், பேங்க் வந்து பேங்க் சார்ஜஸ் ஆஃப் ₹300 ஹவ் நாட் பீன் என்டர்ட் இன் த கேஷ் புக். கேஷ் புக்கில் என்டர் பண்ணவே இல்லை. கேஷ் புக்கில் என்ட்ரு பண்ணாத எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரிஜினல் மெத்தடாக இருந்தால் லெஸ் பண்ணிக்கிட்டே வரும். இப்போ ஆப்போசிட் மெத்தட் அப்படிங்கிறதுனால என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ணிக்க போகிறோம். பேங்க் சார்ஜஸ் நாட் என்டர்ட் இன் த கேஷ் புக் 300. எல்லாத்தையும் ஆட் பண்ணி என்ன பண்ணுவீங்க, 25,000ஓட ஆட் பண்ணிக்குவீங்க. நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பாருங்கள். செக் இஷ்யூட் அமௌண்டிங் டு 9,000 ஹேவ் நாட் பீன் ப்ரெசன்டட் ஃபார் பேமெண்ட். பேமெண்ட்டுக்கே வந்து என்ன ஆகுது, ப்ரெசென்ட் ஆகாமல் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவீங்க, ஒரிஜினல் மெத்தடாக இருந்தால் இதை ஆட் பண்ணுவீங்க. இது ஆப்போசிட் மெத்தட் அப்படிங்கிறதுனால என்ன பண்ண போகிறோம், லெஸ் பண்ண போகிறோம். செக் இஷ்யூட் பட் நாட் ப்ரெசன்டட் ஃபார் பேமெண்ட் எவ்வளவு, 9,000. வர ஆன்சரோட இந்த இதை 9,000 லெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து 20,050 வரும். இதுதான் என்னது, பேலன்ஸ் as per கேஷ் புக். ஓகேவா, சம் புரியும்னு நினைக்கிறேன். புரியுதுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.